அதாவது இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம், ஒரு மாற்று சக்தி வேண்டும் அப்படின்றதான தாவேக்காவை தேர்ந்தெடுத்தார்கள். அவங்களும் நான் இதே மாதிரி தான் செய்வேன் அப்படின்னா அதுக்கு அரசியல்ல எப்படி? திமுக செய்யவும் சரி, அதிமுக செய்யவும் சரி, ஒரு ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்ள ஓரளவுக்கு வந்துட்டோம். நிலைநாட்டி ஸ்திரத்தன்மையாக இருந்தால் ஆட்சியை சரியாக நடத்திட்டு போகச்சே அவங்களையும் நான் தப்பா சொல்ல. அவர்கள் இவர்கள் குற்றம் செய்யும் போது நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லி பாருங்க. அதுதாங்க. லஞ்சம் குறைவாக உள்ள அரசாக இருக்கும்தான். லஞ்சத்தை ஒழிக்கிற அரசாக நிச்சயமாக விஜய் இருக்க முடியாது. அதில் சந்தேகமான. ஏன்னா அது அவருடைய குற்றம் இல்லை, நம்ம சமுதாயத்தை குற்றம். அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் லஞ்சங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நான் ஒழுங்காக இருக்க முடியும், விஜய் தெளிவாக சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும், நான் சத்தியமாக பணம் வாங்க மாட்டேன். ரைட்டா? அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமை வந்து, யூ கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ், யூ கீப் யுவர் எனிமீஸ் க்ளோசர். உன்னுடைய நண்பர்களை பக்கத்தை வச்சுக்கோ, உன்னுடைய எதிரிகளை இன்னும் நெருக்கமாக வச்சுக்கோங்க. மேபி அதை செய்கிறாரோ ஒன்றும். நான் ஒரு இளைஞனாக இருக்கச்சே ராஜீவ் காந்தியை பார்த்து நான் வந்தேன். ராஜீவ் காந்தியுடைய பல நல்ல குணங்களை பார்க்குறேன். அது ஐ ஹோப் ஹி டஸ். ராஜீவ் காந்தி டிட் இந்தியா கிரேட் திங். இன்னும் இருந்தால் பல நல்ல சாதனைகள் செஞ்சுருப்பார். இன்றைக்கி நான் ஐ மிஸ் ஹிம். இவர் அதை செய்வார்னு ஒரு நம்பிக்கை என் மனசில் இருக்கார். இன்றைக்கி சத்தியமாக நான் திமுகவையும் தொண்டர்களை பார்த்து கேட்குறேன், திமுக தலைவரை பார்க்குறேன். எவனாவது ஒருத்தன் டீ வாங்கி சாப்பிட்டு அவனே போய் கொடி கட்டினான்னு ஒரு கடந்த 10-15 வருடங்கள் 20 வருடங்களில் சொல்லுங்கள். திமுகவில் எந்த ஒரு மினிஸ்டர் வீட்லேயாவது போய் அவனுடைய தொண்டை நேராக போய் சமையலறை வரைக்கும் போக முடியுமான்னு கேட்க சொல்லுங்கள். ஒரு நல்ல எதிர்கட்சி வேணும். திமுக அழிவது தமிழகத்திற்கு நல்லதில்லை. ஆனால் சில கொள்கைகளை மாற்றிக்கணும். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்கு அவர்கள் அனைத்து சமயங்களுடைய விழாக்களுக்கும் இது சொல்லுவாங்களோ அன்றைக்கி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதை மாற்றிக்கணும். மாற்றிக்கலன்னா காலி. நான் எழுதித்தரேன். டே டு டே வாழ்க்கையில் அது இபியாக இருக்கட்டும், ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கட்டும், போலீஸ்காரராக இருக்கட்டும், ரேஷன் கடையாக இருக்கட்டும், எதெல்லாம் பெரும்பான்மையான பொதுஜனங்களை தொடுதோ அந்த இடத்துல முதல்ல கவனம் வச்சு கரப்ஷனை கிளியர் பண்ணும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதியும் அரசியல் விமர்சகருமான திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம் சார். சார், கிட்டத்தட்ட ஒரு 38 ஆண்டு கால அரசியல் வரலாற்றிலிருந்து இப்போ நீங்கள் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு அரசியலிருந்தே ஒதுங்கி இருக்கீங்க. அரசியலேருந்து ஒதுங்கல, தெளிவாயிடுவோம். இங்கே கட்சியிலேருந்து தான் விலகிட்டு தெளிவாக சொல்லிட்டேன். என் அரசியல் பயணம் தொடரும். ஓகே. உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. சமீபத்தில் ஒரு விமர்சனம் வச்சுருந்தீங்க. அதாவது தமிழ்நாட்டில் குதிரை பேரம் சம்பந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளை குறித்து ஒரு விமர்சனம் வச்சுருந்தீங்க. குதிரை பேரம் என்ன இப்போவா நடக்குது? இது ஒவ்வொரு ஆண்டு காலமும் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி குறிப்பிட்டு அந்த பதிவு பண்ணீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா சார், அது தொடர்பாகவே நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம், ஒரு மாற்று சக்தி வேண்டும் அப்படின்றதான தாவேக்காவை தேர்ந்தெடுத்தார்கள். அவங்களும் நான் இதே மாதிரி தான் செய்வேன் அப்படின்னா அதுக்கு அரசியலில் எப்படி? நியாயமான கேள்விங்க. என்ன அந்த இல்லை கேட்டவங்க கேள்வி நியாயமான கேள்வி. 2 wrongs does not make a thing right. Let's be clear. ஆனால் அதில் தான் நம்முடைய பழக்க வழக்கப்படி தர்மத்தை பற்றி பேசுகிறோம். ரைட் ராங்ன்றது எந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோன்றதை பொறுத்தது. தர்மம்ங்கிறது, அதாவது ராஜதர்மம், இவர் பேசியிருக்காரு நம்ம வாஜ்பாய். ராஜதர்மம்ன்ற வார்த்தையே மோடியை பார்த்து நீங்கள் ராஜதர்மப்படி நடக்கலன்னு சொல்லி. ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம் உண்டு. ராஜ தர்மம்ன்றது எல்லா இடத்தும் மற்ற இதுலேருந்து பார்த்தா சரியாக இருக்காது. அதாவது இப்போ நானே ஒரு கட்சியிலேருந்து தான் விலகாமல் இன்னொரு கட்சிக்கு போய் தாடுறது, பதவிக்காக போகிறது, இதுக்காக போகிறது. அப்போ போகச்சே எல்லாருமே தவறுன்னு தான் சொல்லுவாங்க. என் மனசுலேயே அது குத்தும். ஆனால் நான் ஒரு ஆட்சிக்கு வந்துட்டேன். நான் விஜய் அவர்களுடைய இடத்துல இருந்தால் என்ன செய்வேன்னு சொல்கிறேன். இன்றைக்கு முக்கியமாக தமிழக மக்கள்
விஜய் ஆள வேண்டும் என்ற தெளிவாக சொல்லிட்டான். ஆனால் அதில் பெரும்பான்மை இல்லை. அப்போது எனக்கு மகாபாரதமும் இந்த யுத்தமும் தான் நினைக்கு வருது. அதை வரைச்சு அவர் சொல்கிறார், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆச்சாரியர் இருக்கார், என்னுடைய உறவினர் இருக்கார், பீஷ்மர் இருக்கார், இவரை எடுத்து அடிக்க சொல்கிறார். ராஜ தர்மம்ன்றது அந்த இடத்துக்கு போனோடனே அதுக்கு வேலையை செய்கிறது தான், அதுதான் தர்மம். அவர்களுடைய உறவினர்களை கொள்வது, உன்னுடைய குருவை கொள்வது தவறு. ஆனால் அந்த இடத்துல எது அதை விட அதிகமாக நல்லது செய்யக்கூடியது, இதை செஞ்சால் நாட்டுக்கு நல்லது. முதல்ல நான் பார்க்க வேண்டியது உலகம், நாடு, அப்புறம்தான் ராஜா, அப்புறம்தான் அதில் குடிமகன். இப்போது ராஜ தர்மம்னு பார்க்கச்சே இவர் செய்வது இன்றைக்கு இந்த ஆட்சியை ஸ்திரப்படுத்திக்கணும். அதற்காக சில விஷயங்களை செய்யச்சே, அதனால தான் தவறுகள் சில இருந்தாலும் அதை சமுதாயமும் ஒத்துக்குது, தர்மமே. மற்ற இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் ரிலீஜன்ஸ், அப்ரஹாமிக் ரிலீஜன்ஸ் அண்ட் ஹிந்து. ஸோ இதில் என்ன சொல்கிறோம், இந்த தர்மப்படி சரி, நீ ரொம்ப இதுவாக பார்த்தா தப்பு தான், அந்த இண்டிவிஜுவலை பார்த்தா தப்பு தான். தர்மப்படி பார்க்கச்சே தன்னை விட நாடு உயர்ந்தது, என்னை விட கட்சி உயர்ந்தது, கட்சியை விட நாடு உயர்ந்தது, நாட்டை விட தர்மம் உயர்ந்தது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா, அதாவது அவர்கள் செய்தால் அது குற்றம், இவர்கள் செய்தால் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இவரை அன்றைக்கி திமுக செய்யவும் சரி, அதிமுக செய்யவும் சரி, ஒரு ஆட்சியை நிலைநாட்டிக்கொள்ள ஓரளவுக்கு வந்துட்டோம். நிலைநாட்டி அஸ்திரத்தன்மையாக இருந்தால் ஆட்சியை சரியாக நடத்திட்டு போகச்சே, அவங்களையும் நான் தப்பாக சொல்லலை. இவர்கள் குற்றம் செய்யும்போது நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லி பாருங்கள், அதுதாங்க. ஓகே சார், நீங்கள் ராஜ தர்மத்தை பற்றி பேசிட்டீங்க. இன்னொரு சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா சார், திரு விஜய் அவர்கள் தேர்தலில் இருக்கும்போது சொன்னார், நான் இந்த 2 கட்சிகளுக்குமே மாற்று கட்சி, அதாவது குறிப்பாக அதிமுகவே மற்றும் பலரில் தான் குறிப்பிட்டார். திமுகவை தான் நேரடியாக குறிப்பிட்டு சொல்லும்போது தீய சக்தி சொன்னார், தீய சக்தின்னு சொன்னார். நாங்கள் தீய சக்தி ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய நிலையை பார்த்தீங்கன்னா, தீய சக்திகிட்ட இருந்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் தூய சக்தியோடு இருக்குது. அதே மாதிரி தான் அரசியல், அதாவது அரசியல் கட்சிகள் எப்படி கூட வச்சுருக்காங்களோ அதே மாதிரி அதே அதிகாரிகளை வைத்து நீங்கள் ஆட்சி பண்ணுறது எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கேன். அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் போகிறேன், உங்கள்கிட்ட போன மாதிரி சொன்னால அயோத்தியாவுக்கு போகும் வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அடி தடி கொலை கொள்ளை குண்டர் படை எல்லாத்துக்கும் இது. நான் 89 வந்திருக்குச்சு. நான் பீச்சில் இருந்த வியாபாரிகளுக்கு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அவர்கள் அங்கே நியாயப்படி, அதாவது சட்டப்படி இது பண்ணுறதுக்காக அங்கே இருந்த ராமன் ஐஏஎஸ் கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவங்கள அந்த இடமும் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ எக்ஸ்னோரா மூலமாக நான் க்ளீன் பண்ண போனேன். ஏன்னா அவர் தான் அதற்கு தலைவர். எடுத்துகிட்டு போச்சு. அவர் என்ன நினச்சார், அவர் ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா கலெக்ட் பண்ணி ஒரு 1000 கடை இருக்குது, ஏன் வருமானத்தை பண்ணுறான் அப்படின்னு அவர் கோபம், நியாயமான கோபம். ஏன்னா அவருடைய வாழ்வாதாரம் அது, எனக்கு வாழ்வாதாரம் இல்லை. வந்தார். நான் என்ன பண்ணேன், அவர் தோளில் கையை போட்டு தொடப்பத்தை கொடுத்துட்டு பெருக்கிட்டார். அதோட முடிஞ்சு போச்சு கதை. அதாவது நம்ம யார் கூட இருக்கோன்றது முக்கியம் இல்லை, யார் நம்ம கூட இருக்க முடியல, அவங்கள வச்சு என்ன செய்யறோன்றதான் முக்கியம். அன்னைக்கு அயோத்தியாவுக்கு இப்போ வீரமணியை வச்சு நான் பெருக்கினேன். இன்னைக்கு எந்த கட்சி மாற்று கட்சியினராக இருந்தாலும் அவங்கள வச்சு நல்லாட்சி கொடுக்குறோம். ஒன்று கேட்டால் தைரியமாக காலாகாலமாக கொள்ளையடித்து கொண்டு இருந்த அஃபிஷியலாக எல்லாருக்கும் தெரியும், இந்த 40 ரூபா 60 ரூபா இந்த பர்மிட்டுக்கு வாங்கச்சே காலி பண்ணிட்டாங்கல்ல, அது இன்னைக்கு நடக்குதா? இல்லையே. பல விஷயங்களில் நேற்று நான் ஒருத்தரை வேணா உங்களுக்கு வீடியோ ஆடியோ போட்டு காட்டுறேன், எந்த விதமாக மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஒவ்வொரு அரசு அலுவலகத்துலேயும் ஜனங்க எடுத்து வீடியோ பிடிக்கிறோம். அதனால் ஆனால் இது நான் போடச்சே பண்ண லஞ்சம் குறைவாக உள்ள அரசாக இருக்கும்னா, லஞ்சத்தை ஒழிக்கிற அரசாக நிச்சயமாக விஜய் இருக்க முடியாது, அதில் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா அது அவருடைய குற்றம் இல்லை, நம்ம சமுதாயத்தை குற்றம். அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் லஞ்சங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் ஒழுங்காக இருக்க முடியும், விஜய் தெளிவாக சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும், நான் சத்தியமாக பணம் வாங்க மாட்டேன். ரைட்டா? அங்கே தான் ஆரம்பிக்குது. என்னுடைய அரசு பணத்தை நான் வீட்டுக்காகவோ என் சொந்தத்திற்காகவோ எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும், அதை விஜய் செய்ய முடியும். அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதை நான் இப்போ தெளிவாக கேட்குறேன், மக்களை பார்த்து கேட்குறேன். திமுகவினுடைய வழியாக வந்த குடும்பங்களும் தலைவர்களும் மக்களை பார்த்து கேமராவை பார்த்து சத்தியமாக என் வீட்டுக்கு என்னை சார்ந்தவர்களுக்கோ நான் ஒரு பைசா எடுக்கலை
அப்படின்னு திமுகலையோ அதிமுகலையோ சொல்ல முடியுமா? தேர் ends the மேட்டர். அங்கே தான் ஆரம்பிக்கணும். பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see. எந்த மாற்றத்தை நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றமாய் நீ இருன்னு மகாத்மா காந்தி சொன்னார். நம்மளை மாற்றிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுற்றி இருக்க வர முடியும். இதை நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் வந்தப்புறம் இந்த நம்ம நாட்டில் பல இடங்கள் பார்த்தா ரொம்ப அசுத்தம் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ முன்னையோட குறைஞ்சிருக்கு, சுத்தமாக இல்லை. எப்படி ஆரம்பிச்சுன்னா, இட் ஷுட் ஸ்டார்ட் அஸ் அன் ஐலண்ட். முதல்ல ஒரு கம்பெனி சுத்தமாகும், அந்த கம்பெனியை பார்த்து அழகாக ஆரம்பித்தோம். அதை சுற்றி இருக்க காம்பவுண்ட் சுத்தமாகும், அதில் வேலை செய்கிறவங்க தங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்குவாங்க. திஸ் இஸ் த வே சொசைட்டி சேஞ்சஸ். ஸோ ஐ திங்க் விஜய் ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். பணம் கொடுக்காம வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தின் ஆரம்பம். நான் அரசியலில் காசு எடுக்க மாட்டேன், நான் பர்சனலாக இயன்றவரை. அவர் கடந்த காலத்தில் பர்சனலாக தூய சக்தியாக எனக்குலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். கடந்த காலத்தை மட்டும் வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது, அது ஒரு முக்கியமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அவர் எப்படி செய்கிறார் அதுதான் முக்கியம். அதை எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைய போதுக்கு அவர் மேலே இருக்குது, செய்வார். ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னீங்க. ஊழலை முற்றிலுமாக ஒழித்து விட முடியாது, ஆனால் குறைக்கலாம் அப்படின்னு. நிச்சயமாக குறைக்கலாம், குறைச்சிருக்காரு. ஆமாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா சார், இப்போ இவர் முதல்ல அரசில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று போட்டாங்க. அதாவது ஒரு ஜோதிடரை, அவருக்கு மிகவும் நம்பகமான ஆட்களை, திரு ரத்தன் பண்டிட் என்பவரை ஒரு OSDA, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பொசிஷன் பண்ணாங்க. ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. அந்த விமர்சனத்திற்கு உடனடியாக தலை பணிந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போது எடுக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு இப்போது சென்னையுடைய மாநகர ஆணையராக இருந்த திரு அருண் IPS அவர்கள் தாவேகாவினரால் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டவர், கடுமையாக அதாவது தாவேகாவுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று நேரடியாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர். அவரை இன்று ஒரு அழுத்தம் காரணமாக ஒரு தலைமை பொறுப்பில், அதாவது நேரடியாகவே சொல்கிறார், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய டைரக்டராக அந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு விமர்சனம் நிறைய எழுந்திருக்கு சார், சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, அரசியல் ரீட்வீட் பண்ணுங்க. ஓகே, 2 விஷயமா பார்க்கணும். அதாவது காலம் அது சரியான முடிவான பதில் சொல்லும். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமை யூ கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ், யூ கீப் யுவர் எனிமீஸ் க்ளோசர். உன்னுடைய நண்பர்களை பக்கத்தில் வச்சுக்கோ, உன்னுடைய எதிரிகளை இன்னும் நெருக்கமாக வச்சுக்கோங்க. மேபி அதை செய்கிறாரோ ஒன்றும். இது காலம். ஏதாவதுங்க விமர்சனம் பண்ணுறதுல தவறில்லை. ஐ திங்க் இந்த அரசும் சரி, எந்த அரசும் சரி, விமர்சனம் செய்யப்பட வேண்டும். என்னை பற்றி பல விமர்சனங்கள் உண்டு. அது விமர்சனம் தாங்கிக் கொள்ளணும், சரியாக இருந்தால் மாற்றிக்கணும், தவறாக இருந்தால் கவலை எடுத்து போயிட்டே இருக்கணும் வேண்டி தான். அதனால் விமர்சிப்பவர்களை நான் தவறு என்று சொல்லவில்லை, அவர் செய்தது தவறு என்றும் சொல்லவில்லை. ஏன்னா காலம்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். எல்லாருமே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சிட முடியாது. ஆனால் அவர்கள் பார்வையில் சில விஷயங்கள் செய்வாங்க. நம்ம பார்வையில் நீங்கள் அந்த சமூக வலைத்தளங்களையும் மற்றவங்க பார்த்துருப்பீங்க, அவங்க கொள்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது பார்த்தா அது இல்லை, தள்ளி பார்க்கச்சே. அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ தெர் இஸ் அ வியூ. உங்கள் வியூவில் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, அவருடைய வியூ பெட்டர் வியூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு சுலபமாக செய்ய மாட்டேன். பட் தவறுனா திருத்திக்கிறாரு, அந்த ஒரு நல்ல குணம் இருக்குது. தான் தவறு என்று செய்தப்புறம் கூட மாற்றிக்கக்கூடிய தைரியம், அது அவர் தான் உணர்ந்து செய்கிறார் என்று நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட பல நல்ல விஷயங்களை பார்க்குறேன். நான் உண்மையிலேயே நல்ல விஷயங்களை பார்க்குறேன். எனக்கு அவருடைய கடந்த காலம் நான் அவருடைய ரசிகர் இல்லை, அவர் படங்களை ரொம்ப பார்த்ததில்லை உண்மையிலேயே. ஆனால் இந்த ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு அவரை நான் கொஞ்சம் உற்று கவனிக்கிறேன். ஏன்னா நான் அரசியலில் இருக்கிறதால ஐ திங்க் ஹி ஹஸ் காட் குட் குவாலிட்டிஸ். ஐ சி. நான் ஒரு இளைஞனாக இருக்கச்சே ராஜீவ் காந்தியை பார்த்து நான் வந்தேன். ராஜீவ் காந்தியுடைய பல நல்ல குணங்களை அவர் பார்க்குறேன். அது ஐ ஹோப் ஹி டஸ். ராஜீவ் காந்தி டிட் இந்தியா கிரேட் திங். இன்னும் இருந்தால் பல நல்ல சாதனைகள் செஞ்சுருப்பார். இன்றைக்கி நான் ஐ மிஸ் ஹிம். இவரும் அதை செய்வார்னு ஒரு நம்பிக்கை என் மனசில் இருக்கார். ஹீ இஸ் அ பியூர் கிளியராக இருக்கார். நான் மதத்தை சாதியை பார்க்கறதில்லன்னு சொல்லால் மட்டும் இல்லை, செயலால் காட்டியிருக்காரு. இந்த திராவிட கட்சிகள் மாதிரி சாதி அரசியல் அவர் செய்யலை, பாஜக மாதிரி ஒரு மத அரசியல் அவர் செய்யலை.
இது வந்து பெரிய மாற்றம். இதுதான் உண்மையான காங்கிரஸ் தான், இதுதான் உண்மையான காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் அதை செய்ய தவறிவிட்டது, அதனால தான் என் தமிழ்நாட்டை அழிந்தது. ஆனால் காங்கிரஸின் கொள்கை என்றும் அழியாது. அதை இவர் நல்ல விதமாக செஞ்சுட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் 2 பேர் வந்து ஒரு 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது வருத்தம் அளிக்கிறதா, சந்தோஷம்? நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னுடைய இது வந்து என்னுடைய பதவி கிடைக்கலன்னு வரல. எனக்கு நான் கடந்த முறை மகாபாரதத்தை குறிப்பிட்டு ஒரு கதை கூட சொன்னீங்க, நான் ஏன் வரல அப்படிங்கிற சம்பந்தமா. அதுவும் நல்லா சிறப்பான உதாரணமா இருந்துச்சு. அதுதான் அந்த இதை மறுபடியும் சொல்றேன். அதான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க ஃபீல் பண்றீங்களா நம்ம காங்கிரஸ்? ஐ எம் ஹாப்பி. ஐ ரியலி எம் ஹாப்பி. தெளிவாக இருக்கேன் வாழ்க்கையில். காங்கிரஸை விட்டு வந்தது எனக்கு நல்லது, நாட்டிற்கு நல்லது, அதில் தமிழ்நாட்டிற்கும் நல்லது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு என்ன வருங்காலத்தில் நடக்கும், நான் என்ன செய்ய போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸில் விட்டு வந்ததில் தெளிவாக இருக்கேன். காங்கிரஸின் கொள்கைகள் நல்லதுன்றதுலையும் தெளிவாக இருக்கேன். இன்றைய காங்கிரஸ், வருத்தத்தோடு சொல்கிறேன், காங்கிரஸில் இருக்கச்சேன்னு சொல்லியிருக்கேன், இப்போயும் சொல்கிறேன், கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாகி, கட்டெரும்பு தெரிஞ்சு சித்தெரும்பாயிட்டு. இன்னைக்கு அமைச்சரவையிலே இடம்பெற்றுட்டாங்களா சார்? 60 ஆண்டு காலம். ஐ எம் ஹாப்பி. 60 ஆண்டு காலம் கழித்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ்பவன், அதாவது லோக் பவன் சொல்லப்படக்கூடிய ராஜ்பவனில் காமராஜர் புகழ் ஓங்குக, அன்னை சோனியா காந்தி புகழ் ஓங்குக, ராஜீவ் காந்தி புகழ் ஓங்குக, அந்த குரல் கேட்க முடியுது. அது சந்தோஷம் எனக்கு. ஆனால் வந்து கட்சி நிறையா மாறணும். இது வந்து they consistently made tactical error, they consistently made strategic errors, and I hope they change, but they have a long way to go. ஒரு நல்ல தலைமை, ஆனால் வல்லமையான தலைமையான்ற எனக்கு கேள்விக்குறி ஒன்றும் இருக்குது. காலம் சொல்லும். அவன் நல்ல வல்லமையான தலைமையாக மாறினா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அது ஒரு நாட்டுக்கு நல்லது. ஓகே சார். காங்கிரஸ் கட்சி குறித்து கடுமையான விமர்சனங்களை வந்து திமுக தொடர்ந்து பொதுவெளியில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட 20 ஆண்டு காலமாக எங்களுடைய முதுகில் பயணம் செய்துவிட்டு இன்று முதுகில் குத்திவிட்டு போய்விட்டார்கள் காங்கிரஸ் கட்சியினர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதைத் தொடர்ந்து அவங்களுடைய கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும், அதாவது 2ஆம் கட்ட நிர்வாகிகள், 3ஆம் கட்ட நிர்வாகிகள் வரைக்கும் இன்றைக்கி கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? அவர்களுடைய பாரம்பரியம் அப்படி. தமிழக மக்களையே குறை சொன்ன கலைஞர் வழியில் வந்தவர் தான். கலைஞர் தோற்றப்புறம் என்ன சொன்னார்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் முழுசாக போக விரும்பல, போய் படித்து பார்க்கலாம். தமிழக மக்கள் அவர் தோற்றப்புறம் ஓகே. அதாவது நான் காங்கிரஸ் விட்டு வெளில வந்திருக்கேன். எனக்கு காங்கிரஸுடைய பாரம்பரியம். என்னைக்காக நான் காங்கிரஸை பற்றி கூத்து சொல்கிறேன்னா இல்லையே. நான் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தேன். இன்றைக்கி இருந்த என்னுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்பர் சொன்னார், காங்கிரஸ்காரங்களாம் ஒன்றும் காங்கிரஸ்காரனாக தான் சார் பார்க்குறாங்க, நீங்கள் வெளில போனாலும் அவர் காங்கிரஸ்காரர். நாங்கள் கூட அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் கடந்த முறை வந்து தொடர்ந்து இல்லை நான் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டு அது குறித்து என்கிட்ட கேட்காதீங்கனால நான் இன்றைக்கி முழுமையாகவே அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் இந்த கேள்வியெல்லாம் வைக்கிறேன். இருந்தாலும் கடந்த 2 மாதங்களுக்கு நீங்கள் 38 ஆண்டு காலமாக காங்கிரஸில் இருந்ததுனால் நீங்கள் கடந்த 2 மாதத்துக்கு பிறகு முன்பு தான் வந்து நீங்கள் காங்கிரஸ் விட்டு வெளில வந்திருக்கீங்க. அதனால் வந்து உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் அதில் ஒன்றும் தவறு இல்லை. எனக்கு காங்கிரஸில் இருந்தேன்றது எனக்கு ஒன்றும் பெருமை தான். அதில் ஒன்றும் இல்லை. சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, ஒரு நல்லவர்கள் இருந்த கட்சி, இன்றைக்கும் பல நல்லவர்கள் இருக்கின்ற கட்சி. அதனால் அதை நான் ஒன்றும் குறைச்சல. ஆனால் நான் குறை சொல்லி வரல. ஏன்னா அது எங்களுடைய பாரம்பரியம். திமுக பாரம்பரியம் அப்படி இல்லை. அதனால் அவங்க வந்து போன உடனே இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவது அவர்களுக்கு இயல்பு. அது அவங்க கல்ச்சர். அதாவது நான் இன்றைக்கு பல முறை கூட இருக்கச்சேவே கலைஞர் அவர்களை நான் விமர்சிச்சிருக்கேன். கலைஞருடைய கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கச்சே நான் கலைஞரின் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ்காரன் அப்புறம் ஒரு இதை சொல்லிவிட்டு அவர் 3ஆம் தர அரசியல் செய்கிறார் என்று கலைஞர் விமர்சிச்சிருக்கேன். ஆனால் ஒன்று சொல்லணும், அதற்கு பிறகும் என்னை கலைஞர் டிவியில் கூப்பிட்டு பேச சொன்னவர். ஓகேவா? ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் விமர்சித்ததில்லை. கொள்கைகளை விமர்சிக்கிறேன். நேற்று கூட எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் செய்தது, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, குதிரை பேரம் சொன்னது உங்களுடைய கலைஞர் அவர்களே செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு தலைவரையும் பர்சனலாக நான் அட்டாக் பண்ணுறதில்ல, பண்ணவும் மாட்டேன். ஆனால் இன்றைக்கி திமுகவுடைய பாரம்பரியம் அப்படி செய்ய வைக்குது. ஆனால் ஸ்டாலின் அதுக்கு ஒரு நல்ல, அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டார். ஸ்டாலின் அவர்களில் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன். அவர் வந்து ஒரு தமிழகத்தில் நாகரிகம் உள்ள அரசியல் செய்கின்ற தலைவரில் அவர் ஒருத்தர்.
அதில் என்ன எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்து அப்படி செய்கிறான்றது அவர் இன்னும் உயர்த்தி காட்டுது. TCAP போன்ற இதுலேருந்து வந்துட்டு அப்பயும் அவர் அந்த நாகரிகத்தை கடைப்பிடிக்கிறாருன்னா அவருடைய தனிப்பட்டது. அவர் எப்படி அவரெல்லாம் பலருக்கும் ஒரு நல்ல உதாரணம். எப்படி அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டாரு, எப்படி அவரை ட்ரீட் பண்ணார், அதெல்லாம் வந்து நமக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் அவர் வந்து சரியாக அவர் கட்சியை செய்யலை, அடக்கி வைக்கலை. இல்லை சார், எங்களுடைய கூட்டணியை அவமதித்தார், கூட்டணியில் உள்ள தொண்டர்களை புண்படுத்தினார், தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மை மக்களை புண்படுத்தினார். இதையெல்லாம் வந்து அதுக்காக தான் அவர் அவர் கேட்டிருந்தார். என்னன்னு இந்த இதை கேட்டால் அவருக்கு தெரியும் ஏன் தோற்று போனோன்னு. எல்லாருமே பதில் சொல்கிறாங்க, நேரடியாக பதில் சொல்கிறேன். நீங்கள் அவர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அவருடைய கட்சியை சேர்ந்த திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த திரு ராசாவே திரு ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசும்போது தன்னுடைய தந்தையை சிறைபிடித்து வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றார். நீங்க தந்தையை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றேன். நான் வந்து அவர் இறந்த பிறகு போய் பார்த்துருக்கேன். அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கச்சியும் ஸ்டாலின் அவர்கள் இருந்தார், அவர் கூட துரைமுருகன் இருந்தார். அப்போ பார்த்து பேசியிருக்கேன். ஐ ரியலி திங்க் ஹி டுக் கேர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் வெல். அதில் ஒன்றும் எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. இது ராஜா போன்ற 4ஆம் தர 3ஆம் தர 2ஆம் தர உடனே அதுக்கு ஒரு குற்றம் கற்பிப்பாங்க அரசியல்வாதிகள். அப்படி தான் இருப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு தரம் தாழ்ந்து பேசுவது தான் அவருடைய இது. அவருக்கு சரியாக அந்த கட்சியில் ஃபிட்டாராக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த கட்சியினுடைய பாரம்பரியம் அது. அதுதான் ஸ்டாலின் அதுக்கு ஒரு விதிவிலக்கு, அவ்வளோதான். நீங்கள் ராஜா குறித்து சொன்னதுனால இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக நினைக்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாவேக்காவுடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனே ராசா வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். அதாவது பூச்சூடியவளை புறந்தள்ளி விட்டு இன்னொருத்தரோட புணர்றதுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுருந்தார். அவருடைய தாழ்ந்த புத்தியை காட்டு, இதுக்கு மேலே அதை என்ன விமர்சனம் சொல்லணும்? அவருடைய பேச்சே அதுக்கு தான் விமர்சனம். அதனால் அதை ஐட்டம் அதான் அவருடைய குவாலிட்டி. ஹி ஷோஸ் இஸ் குவாலிட்டி. இட்ஸ் சேட். இன்றைய தமிழக அரசியல் அந்த மாதிரி ஒரு இவர் வந்து ஒரு நல்ல பொறுப்பில், அதாவது சில நேரங்கள் நம்ம எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து வரோம், அந்த சுற்றுப்புற சூழ்நிலைலாம் அந்த மாதிரி பேசுறது. நீங்கள் வளர 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 நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும். நான் அதில் வந்து அவங்களும் இது பண்ணல. எங்கள் வீட்டில் இப்போ நான் ரோட்டில் பார்க்குறேன், ஒரு ஆட்டோக்காரர் இருக்கார், இல்லை ஒரு இந்த அம்மா இருக்காங்க. எடுத்த உடனே அவங்க உரத்த குரலில் சத்தமாக பேசி சண்டைக்கு தான் போவாங்க. ஏன்னா அவங்க ஒன்றுத்துக்கும் அந்த மாதிரி போராடி வர வேண்டியிருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் அவங்க மேலே நான் குத்தம் சொல்ல. ஆனால் நமக்கு வந்து எனக்கு வளர்ந்ததுலேருந்து அப்படி ஒன்றும் எல்லாத்துக்கும் போராட வேண்டியதில்லை. சாப்பாட்டுக்கு போராட வேண்டியதில்லை, கல்விக்கு போராட வேண்டியதில்லை. நான் செருப்பு இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இருந்தாலும் நம்ம இருக்கிற சுற்றுப்புற சூழல் நம்மளை பாதிக்கிறதுன்றது உண்மை. ஆனால் அதுலேயும் வெளில வந்தப்பறம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதே மொழி, அதே எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் தெருச்சண்டை, இல்லை இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் தவறு. ராஜா அவர்கள் தன்னை வளர்த்து கொண்டு வேண்டும். அது அவருக்கும் நல்லது இல்லை, இதுக்கும் இல்லை. அதுக்கு மேலே அவர் சொல்கிறது இல்லை. அவர் நல்ல பொறுப்பில் இருக்கார். அழகாக அவர் மாதிரி நான் ட்ரெஸ் பண்ண கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளை ஆடை அணிந்து அவர் நடப்பதில் இருக்க இது நல்லா தான் இருக்குது. சிதம்பரம் மாதிரி அவரை அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடியது நல்ல ஒரு இது இருக்கும், கண்ணியம் இருக்கும் ட்ரெஸ்ஸில். ஆனால் வார்த்தையில் கண்ணியம் இல்லையே. ஓகே சார். சார், சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடியதில் நீங்கள் ரொம்ப முக்கிய பங்காற்றுங்க. ஏன்னா உங்களுடைய தகவல்களையும் உங்களுடைய செய்திகளையும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜி வைஸ் ஒரு அது ரொம்ப பயன்படுத்துகிறீங்க. இப்போது திமுக வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இந்த சமூக வலைத்தளங்களனால தான், அதாவது குறிப்பாக இன்ஸ்டாகிராம்னால தான் இந்த தாவேக்கா ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லி ரொம்ப புலகாங்கித, அதாவது வருத்தப்பட்டுக்கிறாங்க. ஆமாம், அதாவது இதெல்லாம் ஒரு டூல் தான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். தன்னை சுயபரிசோதனை என்றைக்கு நான் என்றைக்குமே சொல்கிறேன், முதல்ல உங்களை சுயபரிசோதனை செஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து மேலோட்டமாக பார்க்குறது. நீங்கள் திமுக, இன்றைய திமுக 67 காங்கிரஸுக்கு நிலையில் இருக்குது. அதுதான் விஷயம். பண்ணையார்கள் உள்ள கட்சியாக, மக்களுடன் மக்களாக இருந்த திமுக, காங்கிரஸ் ஒரு காலத்தில் மக்களுடன் மக்களாக கூடிய இது சுதந்திர போராட்டம் போது ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் வந்து வந்தப்புறம் அது ஒரு பண்ணையார்கள் கட்சின்னு சொல்லப்பட ஆரம்பிச்சது. ஓரளவு, அதாவது
சாதாரண மக்களுடன் இந்த டெமோக்ரஸி இணைந்து பயணிந்தாலும் அதுதான் வந்து இவர் இருந்தார், அண்ணாதுரை வந்தார், மற்றவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுலேருந்து பயணித்தவர்களும் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து அடித்தட்டிலேருந்து போராடி வந்தவர்கள். அவர்களுக்கு மக்களோட அந்த காலத்துலாம் இன்னைக்கு சத்தியமாக நான் திமுகவையும் தொண்டர்களை பார்த்து கேட்குறேன், திமுக தலைவரை பாருறேன், எவனாவது ஒருத்தன் டீ வாங்கி சாப்பிட்டு அவனே போய் கொடி கட்டினான்னு ஒரு கடந்த 10-15 வருடங்கள் 20 வருடங்களில் சொல்லுங்கள் திமுகவில். எந்த ஒரு மினிஸ்டர் வீட்லேயாவது போய் அவனுடைய தொண்டை நேராக போய் சமையல் அறை வரைக்கும் போக முடியுமான்னு கேட்க சொல்லுங்கள். அப்படி தான் காங்கிரஸ் ஆச்சு. இப்போ திமுக ஆடுது. தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடைவெளி, பெரிய இடைவெளி. ஒரு இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா யாரையும் நான் உட்காந்து வச்சு நம்புவேன், யாராக இருந்தாலும் சரி, எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாலும் அதுதான். இந்த மனநிலை அவர்களுக்கு தான் உயர்ந்தவன் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று அது வந்து யோசித்து செய்வதில்லை. அது உடம்போடு ஊடி வரணும். நான் மக்களில் ஒத்தன்னு. அங்கே போனால் கீழே உட்கார மாட்டாங்க, மக்களை பார்க்க போவாங்க. எத்தனை மந்திரிகளும் சரி, நான் இப்போ போனால் அங்கே போனால் கீழே உட்கார முடியும். அது ஸ்லம்மில் போனாலும் சரி, எங்கள் ஆட்டோ நண்பர்கள் போனால், இப்போ கூட மீட்டிங் நடக்குச்சு, எலெக்ஷன் போனாலும் நான் கீழே தான் உட்காந்து பேசணும். இது வந்து நீங்கள் சொல்லலாம் இது வந்து ஒரு நாடக மேடை இல்லை, உள்ளத்தில் இருப்பது வெளில வரும், அதுதான். அது இல்லை. அந்த அரசியல் கட்சி நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 60 வருஷத்துக்கு இப்படி தான். ஏன்னா இந்த மனப்பான்மை ஊறி ஊறி தகப்பன் பிள்ளை எல்லாம் வந்தப்புறம் அவன் போட்டி போட்டு வரல, கஷ்டப்பட்டு வரல. அவன் எனக்கு தெரிந்த ஒரு தலைவர், பேர் சொல்ல விரும்பலை, அவருடைய பையன் நல்ல பையன்தான். ஆனால் வந்த பெரிய தலைவர்களை பார்த்து பேரை அவங்க அப்பா கூப்பிட்ற மாதிரி பேரை விட்டு, என்ன இந்த சாதிக்காரரே, என்ன அந்த சாதிக்காரரே வாங்க. அவர் வந்து இவரை விட பெரிய வயதை உடையவர். அவர் பேரை விழித்து பேசுறது, அதான் நம்ம பேரை விழித்து பேசுறது ஒன்றும் தவறில்லை. தமிழகத்தில் அந்த கல்ச்சர் கிடையாது. ஸோ இதையெல்லாம் உணராததால் தான் அந்த பெரிய தலைவருடைய குடும்பம் கூட சரியில்லாமல் போச்சு. இதுதான் திமுக. அதான் நீங்கள் குறிப்பிட்டதை நான் வந்து ஒரு விளக்கத்துக்காக எடுத்துக்கலாமா? அதாவது திமுக 67 காங்கிரஸ் மாதிரி ஆகிவிட்டது என்றால் அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். காங்கிரஸ் அழிக்கவே முடியாது, காங்கிரஸின் கொள்கைகள் அழிக்க முடியாது. காங்கிரஸ் எப்படி கழுதை தேர்ந்து கட்டெரும்பாகி சித்தெரும்பாயிட்டோ அது மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது வந்து புறையோடி போயிடுச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இன்னும் 6 மாதங்கள் தான் இந்த ஆட்சி வந்து நீடிக்கும், 6 மாதத்துக்கு பிறகு தேர்தல் வந்து நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்காங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை எல்லாருக்குமே, நான் உட்பட. அதனால் அதில் ஒன்றும் தவறில்லை. நடக்குமான்னு காலம் பதில். என்னுடைய பார்வை என்ன, நான் சொல்லுவதெல்லாம் சரியாகிறதுன்னு எனக்கு என்ன சொல்ல முடியாது. கடந்த வாழ்க்கையில் 38 அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல எதிர்க்கட்சி வேணும். திமுக அழிவது தமிழகத்திற்கு நல்லதில்லை, ஆனால் சில கொள்கைகளை மாற்றிக்கணும். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்கு அவர்கள் அனைத்து சமயங்களுடைய விழாக்களுக்கும் இது சொல்லுவாங்களோ அன்றைக்கி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதை மாற்றிக்கலன்னா காலி. நான் எழுதித்தரேன். சரிங்க சார். சார், தாவேகா ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகிவிட்டது. பல ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காதனால பல கட்சிகளோட அவங்களுடைய ஆதரவை தேடி போய் எல்லாம் பார்த்து வந்து இப்போது இன்றைக்கி ஓரளவு ஒரு பொசிஷனில் உட்கார்ந்து அந்த அரசு ஆட்சியை மேற்கொள்வதற்கான தேவையான அனைத்து வேலைகளையும் திரு விஜய் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். அவருடைய இந்த 20 நாட்கள் ஆட்சியை பற்றிய உங்களுடைய எண்ணங்கள் என்ன சார்? நல்ல ஆரம்பம், சரியான வழியில் ஆரம்பிச்சிருக்காங்க. சில இது தடைகள் வரும், எல்லாம் மீறி தான் போகணும், தைரியமாக போகணும். ஆனால் தன்னை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும், அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஏன்னா எவ்ரிபடி ஹூ இஸ் சப்போர்ட்டிங் தே வில் புஷ் அண்ட் புல். அதனால் அந்த புஷ் அண்ட் புல் சில விஷயங்களில் கூட்டணி ஆட்சி ஒன்றும் தவறில்லை. நான் ஒன்றும் கேட்டால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன், கூட்டணி ஆட்சி நல்லதுதானே 2019 மோடி ஒரு இது முடிந்தப்புறம். ஆனால் சில நேரங்களில் நல்ல விஷயங்களை செய்ய முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் தன்னை முதல்ல சிறப்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல கொள்கைகளை அறிவித்திருக்கார். அதற்கான இதை பார்க்க முடியுது மக்கள்கிட்ட. அதான் சொன்னேன், இந்த கரப்ஷன் தான் ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூ இஸ். அடித்தட்டு மக்கள் கரப்ஷனை குறைக்கிறது முக்கியம், ஆனால் எலிமினேட் பண்ண முடியாதுன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் சொல்கிறாரு கரப்ஷனையே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அதை அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பேசினா தான் பண்ண முடியும். ஆனால் டே டு டே வாழ்க்கையில் அது இபியாக இருக்கட்டும், ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கட்டும், போலீஸ்காரராக இருக்கட்டும்,
ரேஷன் கடையாக இருக்கட்டும், எதெல்லாம் பெரும்பான்மையான பொதுஜனங்களை தொடுதோ அந்த இடத்துல முதல்ல கவனம் வச்சு கரப்ஷனை கிளியர் பண்ணும். இன்றைக்கி ஆசிரியர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், அதாவது 95% மக்கள் தனி வாழ்க்கையில் வெளில போகச்சே எதுக்கும் காசு கொடுக்காம நடப்பாங்க. அதை பண்ணிட்டாலே ஐ திங்க் ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஸ்டில் தேர் வில் பி கரப்ஷன். அது குறைக்கணும், எலிமினேட் பண்ண முடியாது. அதை பண்ணுறதுக்கு கவனம் வேணும், எஃபிஷியன்சி வேணும். அதாவது எல்லாருமேங்க ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் எல்லாமே வந்து கொள்கைகளை பொறுத்தவரை கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு பெரிய மாற்றங்கள் எல்லா மக்களுக்கு நான் பேசுகிறோம். அதை செயல்படுத்தி டெலிவரியில் போகிறல. இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதை தான் ஜாக்கிரதையாக கவனித்து எக்ஸ்பீரியன்ஸு கொண்டு வந்து அந்த உண்மையான எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள் ஃபீல்டில் போகணும். அதை செய்வதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மினிஸ்டர்ஸ் இல்லை, அதிகாரிகள் இருக்காங்க, மற்றவங்க போகணும் வச்சு செய்யணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் ஸ்டார்ட். வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் இஸ் தேர். ஓகே சார், நீங்கள் ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு, கடந்த 20 நாட்களாக, அதாவது நீங்கள் மக்கள் வந்து எதற்காக ஒரு வாக்களித்து தாவேக்காவை தேர்ந்தெடுத்தீர்கள், அதாவது பாலியல் பலாத்காரம் அதிகரிச்சிருச்சு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்கள் அதிகரிச்சிருச்சு, இதெல்லாமே வந்து போகணும்னு சொல்லி மாற்றத்துக்காகத்தான் வாக்களிச்சிங்க. ஆனால் இது எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் சொல்கிறது கரெக்டு. அவர் ஆனால் மறுபடியும் 20 நாள் ஆகுது ஒரு அரசாங்கம். அவர் உண்மையிலேயே மனசை தொட்டு அவர் போய் சொல்லாரா மாற்றாரு. நான் மனசை தொட்டு கேட்குறேன், நீங்கள் 20 நாள் இருந்தால் மாற்றிருக்குமா? நீங்கள் திரும்ப நீங்களே ஆட்சிக்கு வந்திருந்தால் 20 நாள் இந்த மாற்றம் இருக்குமா? இருக்காதுங்கிறது தான் உண்மை, மக்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு குற்றவாளியை ப்ரொடெக்ட் பண்ணலை இந்த அரசு. போன தடவை பாலியல் இது நடக்கச்சே இன்னும் அதற்கான இது சரியாக முடியலன்றது பல்கலைக்கழகத்தில் இருந்தது. யார் சார்னு இன்னும் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு பெண் தள்ளப்படச்சே தள்ளி விட்டாங்க, அதற்கான காரணங்கள் தெரியல. ஸோ ஐ திங்க் குற்றங்கள் நடந்தால் அதை உடனே கண்டுபிடிச்சி அதில் யாராக இருந்தாலும் அதை கொண்டு வரணும். உங்களுக்கு வேண்டுபவர்களாக இருந்தால் கொண்டு வரணும். இவர் வேண்டுபவரை குற்றங்களை தடுக்கிறதுக்கு இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்படை, சிங்கம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் ப்ரிவென்ஷன். பட் இன்ஸ்பைட் ஆஃப் ப்ரிவென்டிங், ஜஸ்ட் லைக் நான் கரப்ஷனை ஒழிக்க முடியாத மாதிரி குற்றங்கள் நடக்கும், குற்றங்கள் இருக்கும். அந்த ஆட்சியில் இருந்தால் அந்த ஆட்சியில் நான் குற்றங்கள் நடக்கச்சே நான் விமர்சிச்சிருக்கேன். ஆனால் குற்றங்கள் நடந்ததுக்காக விமர்சிக்கல, அதை மறைக்கிறதுக்கு தான் விமர்சிக்கிறோம். ஸோ குற்றங்கள் தடுப்பது தான் ஒரு போலீஸோட வேலை, செய்யணும். அது நாளாகும், உடனே நின்றாது. ஆனால் அந்த மாதிரி குற்றவாளிகள் இருக்குச்சே, அந்த குற்றவாளிகளை நீங்கள் கவர் பண்ணக்கூடாது. உங்கள் கட்சிக்காரனுக்கு வேணும், இல்லை உங்கள் கட்சிக்காரிலே ஒருத்தன் யாராவது அவங்களுக்கு இருந்தாங்க, அவங்களே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. அது இது வரைக்கும் இல்லை இந்த கட்சியில், அது இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே சார், தொடர்ந்து தாவேக்காவோட ஆட்சியையும் அவங்களுடைய செயல்பாட்டையும் நம்ம பார்ப்போம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.